ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு 14 வயது சிறுவன் இருந்தான். அவனுக்கு மற்ற குழந்தைகளைப் போல விளையாடுவதில் அதிக ஆர்வமில்லை. அவனுக்கு அதிக ஆர்வம் இருந்தது அறிவியல் மீது. அவனுடைய வீட்டில் ஒரு பழைய கடிகாரம் இருந்தது. அது வேலை செய்யவில்லை. ஆனால் அருண் அதை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் அந்த கடிகாரத்தை திறந்து பார்த்தான். அதற்குள் இருக்கும் சிறிய கியர்கள், ஸ்பிரிங்கள் அவனை மிகவும் ஆச்சரியப்படுத்தின. அவன் நினைத்தான், இந்த சிறிய பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நேரத்தை அளக்கிறது. அப்படியென்றால் நேரத்தை மாற்ற முடியாதா? அந்த கேள்வி அவன் வாழ்க்கையை மாற்றியது. அடுத்த சில மாதங்கள் அருண் தினமும் அறிவியல் புத்தகங்கள் படித்தான். ஐன்ஸ்டீனின் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பற்றி தெரிந்து கொண்டான். அதில் ஒரு விஷயம் அவனை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. ஐன்ஸ்டீன் சொன்னார், நேரம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை. வேகம் அதிகமாக இருந்தால் நேரம் மெதுவாக செல்லும். இதைத்தான் சயின்டிஸ்ட்ஸ் டைம் டைலேஷன் என்று அழைக்கிறார்கள். அதாவது ஒருவர் லைட் ஸ்பீடுக்கு அருகில் பயணம் செய்தால் அவருக்கு நேரம் மெதுவாக செல்லும். இதை டைம் டைலேஷன் என்று அழைக்கிறார்கள். அருண் ஒரு சிறிய எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடிவு செய்தான். அவன் ஒரு சிம்பிள் கிளாக் எடுத்தான். மற்றொரு கிளாக்கை ஒரு டாய் காரில் வைத்தான். அந்த டாய் காரை அதிக வேகத்தில் ஓடவிட்டான். அவன் நினைத்தான், வேகம் அதிகமானால் நேரம் மாறுமா? நிச்சயமாக டாய் கார் ஸ்பீட் லைட் ஸ்பீட் அல்ல. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவனுக்கு ஒரு பெரிய கனவை கொடுத்தது. அவன் தினமும் வானத்தை பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் ஆசிரியர் ஒரு உண்மையை சொன்னார். நாம் இரவில் பார்க்கும் நட்சத்திரங்கள், அவை பிரசன்ட் அல்ல, பாஸ்ட். அருண் ஆச்சரியப்பட்டான். ஆசிரியர் விளக்கினார், ஒரு நட்சத்திரம் 100 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருந்தால் அதிலிருந்து வரும் லைட் பூமிக்கு வர 100 வருடங்கள் ஆகும். அதாவது நாம் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அது 100 வருடங்களுக்கு முன் இருந்த நிலையை பார்க்கிறோம். அதாவது நாம் லிட்ரலி பாஸ்டை பார்க்கிறோம். அந்த நாள் அருண் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். நேரம் என்பது நாம் நினைப்பது போல சிம்பிள் இல்லை. அது ஸ்பேஸுடன் இணைந்துள்ளது. இதையே சயின்டிஸ்ட்ஸ் ஸ்பேஸ் டைம் என்று அழைக்கிறார்கள். பல வருடங்கள் கழித்து அந்த சிறிய கிராமத்தில் இருந்த அருண் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆனான். அவன் ஒரு பெரிய டெலஸ்கோப்பில் வேலை செய்தான். ஒரு நாள் அவன் டெலஸ்கோப்பில் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு டிஸ்டன்ட் ஸ்டார் சடன்லி எக்ஸ்ப்ளோட் ஆனது. ஒரு சூப்பர்னோவா. அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்பு நடந்த எக்ஸ்ப்ளோஷன். ஆனா அந்த லைட் இப்போதுதான் பூமியை அடைந்தது. அதாவது அருண் லிட்ரலி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பாஸ்டை பார்த்தான். அந்த நேரத்தில் அவன் சைல்ட்ஹுட்டில் புரோக்கன் கிளாக்கை பார்த்த நாள் நினைவுக்கு வந்தது. அவன் புரிந்து கொண்டான், நாம் நேரத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாது, ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். சயின்ஸ் நமக்கு சூப்பர் பவர் கொடுக்காது, ஆனால் சயின்ஸ் நமக்கு யூனிவர்ஸை புரிந்து கொள்ளும் பவரை கொடுக்கும். அதனால்தான் ஒரு சிம்பிள் குவெஸ்டின், ஒரு புரோக்கன் கிளாக், ஒரு கியூரியஸ் மைண்ட் ஒரு சிறுவனை ஒரு சயின்டிஸ்ட் ஆக்கியது.